ஐயா நாங்க காலையை வணங்கணும் வந்திருக்கிறோம். பூஜை பொருள் எங்க 2 பேரும் எதுக்கு செங்கோல் கட்டிங்க? என்னடா ஏரி வேலை நம்ம மண்ணு வாங்கி போடுற மாதிரி வரீங்களா? என்னங்க ஏரி வேலை செய்றாங்கங்க. நான் ஏரி வேலை போய் காமமா பேசுறேன். என்னடா என்னங்க மக்கள் எல்லாம் ரத்தத்தை வேர்வையா சிந்துறாங்க. எப்படி உடம்பு கூலா குறுகுறாங்க. அந்த வேலை உடம்பு ஓடா தேய்க்கிறாங்க. சொல்லி வேண்டியதுதான். ஆமா பின்ன என்ன பண்ண ஏரியில போய் சாதாரணமா சொல்றேன். எப்படி எப்பேற்பட்ட வேலை தெரியுமா அது? ஏங்க இப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போயிருந்தாங்க. 10 மணிக்கு போறாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. 6 மணிக்கே கிளம்ப வேண்டியதுதான். எப்படி 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுக்கறாங்களா? போட்டோ எடுக்கறாங்க. வீட்ல போட்டோ எடுக்க ஆள் கிடையாது. போட்டோ எடுக்க ஆள் கிடையாது. போட்டோ எப்படி கிளம்பி போகுது? கால பூச்சி இந்த பூச்சி தொட்டதா இல்லையா? ஏண்டி ஆண்டாடே போட்டோ எடுத்துட்டாங்க வண்டி வாங்குறியே. அப்படி பார்த்து தலைய வச்சு ஒரு பேய் மாதிரி போறாங்களே சும்மா போறது கிடையாது. இப்பலாம் 10 பேருக்கு ஒரு குரூப். எப்படி ஏய் அதுக்கு முன்னால 20 பேருக்கு ஒரு குரூப். 10 பேருக்கு ஒரு குரூப்ன்ற. ஏன் 10 பேருக்கு ஒரு குரூப்? ஏன்னா 10 பேர் ஒண்ணா சேர்ந்தாங்களா இப்ப? ஆமா 4 குடும்பம் நாசமா போச்சு போ. ஏன் போறாங்களா வாய் வச்சு சும்மாக்கறாங்களா? என்ன பண்றாங்க? இவனை அவளை வச்சுக்கறான் அண்டி. அவன் இவனை வச்சுக்கறான் அண்டி. இதெல்லாம் சொல்றானே அவன் எவனை வச்சுக்கறான்? நீ தான் போய் கணக்கு எடுத்து பாத்துப்பாயா? ஏன் என்னத்துக்கு? என்ன பண்ணோட்டு குடிச்சு பாரு. குடிச்சு பாக்குறாங்க அதெல்லாம். ஆமா லேட்டி. சரி எதன் ஒரு சந்தேகம். இதெல்லாம் சொல்றானே அவன் யார் வச்சிருக்காங்கல? உங்க அம்மால யார் வச்சிக்கிச்சு? உங்க தாத்தா வச்சுக்கறான். பூஜை போடுங்க. என்ன மாலை என்னாச்சு? ஏய் மாலை பாத்தியா? எவ்வளவு அழகான மாலை. மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து அது அழகான மலராய் சூடி இருக்கிறாங்க. இந்த மாலை அப்படியே கசங்காம அழுங்காம குலுங்காம எத்துன்னு வரணும். இல்ல எத்துன்னு வரணும். மண்டாய் போச்சுன்னா மாலை கேக்குறியா? மண்டாய் போச்சு எப்படி? மண்டாய் போனா போச்சு கேர்வா இல்ல. ஏங்க அந்த மாலை கேட்க கஷ்டம் தெரியுமா? என்னடா கஷ்டம்? இந்த நேரத்துல மாலை செல்ல என்ன மாலை எத்துன்னு வரச்ச? ஊராளுங்க இந்த மாலை வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த நேரத்துல மாலை செல்ல போய் என்ன மாலை எத்துன்னு வரச்ச? டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு மாலை வேணும். இந்த மாலைக்கு என்ன எங்கடா இருக்குதாங்க மாலை? இல்ல பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. குரங்கு கையில பூ மாலை ஆட்டம் என்ன பண்ணுன்றது. என்ன பண்ணோம்? மாலைக்கு என்ன ஆகுது? என் மேல தப்பு இல்ல. சரி மாலை தானும் நான் கூட போறேன். இவருக்கு என்ன அவசரம்? சரி அதுக்காண்டி புறாத்தி பிச்சு போட்டாரு. நானு யாரு? நான் பிச்சு போட்டேன். யாரு? மாலை தானே வேணும். ஆமாடா. இந்த புடி எப்படி எங்க அம்மால யார அம்மால போடுறா போடு. டேய் யார அம்மால இந்த மாலை எங்க போடு? ஏன்னா எப்படி மாலை நல்லா இருக்குதா? டேய் இருக்கு தூண் தாங்க வாணி. சரி நான் போடு விடுங்க. டேய் மாலை போட போடாதே. இந்த மாலை எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டேன். நீ கச்சா மாலை வாங்கினோம் மாலை வாங்கினேன்னு துட்டு கொடுத்தா மட்டும் போடு. மாலை எங்க இருந்து வரும்? போய் வாங்கினதல ஒருத்தன் போய் சேத்பாட்டுக்கு போனா அளவத்த மாலைடா பாவி டேய். ஆடா கமர் அளவத்த மாலைக்கு முத எங்க கிளம்பணும் தெரியுமா? காஞ்சிபுரம் கிளம்பணும். காஞ்சி போச்சுட்டான். டேய் காஞ்சிபுரத்திலே மாலை காஞ்சி போன்னு சொன்ன முதல் நீதான்டா. ஆமாங்க. காஞ்சிபுரம் எப்பேற்பட்ட நகரம்? கோவில் நகரம். மன்னர் ஆண்ட புண்ணிய ஸ்தலம். அவ்வளவு தூரம் புண்ணிய ஸ்தலம்டா அது. அது அண்ணா பிறந்த ஊர். எது? அண்ணா. நாங்களும் அங்க தானே பிறந்தோம். ஆவட்டா. எனக்காக ஏன்டா பிறந்த நீ? எது? நீனா? இல்லங்க. அது அவங்க அம்மாவை தானே போய் கேட்கணும். சரி அவனா தூக்கின்னு வரது ஓரம் வை. இல்லங்க காஞ்சிபுரம் போனா காஞ்சி போச்சு. அப்படியே உத்தரமேறு போனேன். புந்து போச்சுட்டா. மண்டாசி வந்தேன். பாடி போச்சுட்டா. அப்படியே திண்டாலும் புந்து போத்தேன். போனேன். தீந்து போச்சுட்டா. செய்யார வந்தேன். செய்வேலன்ட்டான். மாலைய சேத்பட்டு வந்தேன். அங்க மாலை இல்லன்ட்டான். ஆறி போன ஆறி போச்சுட்டான். ஏண்டா அப்ப எங்க தான் போய் எத்தனை மாலையா? இங்க போன இங்க மாலை கிடைக்கல. மாலை எல்லாம் பூஜை நடக்குமா? நடக்காதே. பூஜைக்கு முக்கியமா தின்னா மாலை. அதனால புஷ்பம். புஷ்பம். ஏய் புஷ்பம். புஷ்பம் ஒண்ணு திருத்த முடியாது. பூஞ்செல்லாம் மலர். ஆமாங்க மலர். அத இங்க போன இங்க கிடைக்கல. அதனால வர வழியில ஒரு பொண்ணு மேல இருந்து எடுத்தேன். என்னத்து மேல? டேய் எப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த அம்மனிடத்திலே அரிய பெரிய வரத்தை பெறவர்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க. போனத்து மேல கண்டது கேவலம். போனத்து மேல கண்ட இடத்துல வந்து போடுவ சாமிக்கு. ஏங்க நான் என்ன பண்ண இங்கேயே தேர்வு பண்ணி மாலை கிடைக்கல. அதுக்குனே நான் என்ன சொன்னா இப்ப மாலை கடிக்கு போறோம். பஞ்சில மாலை கடி தொங்க விட்டுறாங்க. இது சாவுக்கு தேவையான மாலை, சாமிக்கு தேவையான மாலை கடி தொங்க விடுறாங்க. இல்ல வாங்கத்து நம்ம விருப்பம், போறது நம்ம சௌகரியம். கடகண்ட பூஜை முடி இல்ல செத்துட்டு வந்து மாலை வாங்கி போடுவோம். ஏங்க செத்துட்டு வந்து மாலை வாங்கி போடுவாங்க. வர மாட்டேன் நான் போறேன். எப்படி வர மாட்டேன்னு சொல்றேன். வந்துருவாங்க பாபடி. எப்படி கேக்குறியா? இப்ப நம்ம கப்பல்ல கொரோனாக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் டான்ஸ் ஆன ஆளு. ஆமாங்க. யாரு சொல்றேன். கொரோனாக்கு முன்னாடி 5 லட்சம் டான்ஸ் ஆன. கொரோனாவுல செத்துட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் சாவல.
மறுபடியும் நம்ம கம்பெனியா 13,50,000 வாங்கிக்கலாம் கம்பெனி. நீ கொரோனாவிலே செத்துருவான்னு நினைச்சா? செத்துருவான் நினைச்சா? செத்துட்டு அந்த 5 லட்சத்தை யாரு தர்றது? வீட்டுக்கு 6 மணி ஓட்டிக்கலாம்னு நினைச்சேன். டேய் அதெல்லாம் எதுவும் ஓட்ட முடியாது இப்போ. அங்க ஒண்ணுமே கிடையாது. 4 சக்கர வண்டி தாங்குது. கோழி கடை கூட தூக்கிலாம் கம்பெனி ஓட்டல கடை வேற வச்சுக்கிறான். ஆமாண்டா எல்லாம் தூக்கி வந்துருக்கடா. மறுபடியும் கூத்தால வந்துக்கிறான். பேமன் யாரு? இல்லங்க யாரு? பணப்பாக்கு யாரு? நீ தாண்டா. ஆமா அவங்க தான் குளிர்ல பீடி பிடிச்சுக்கிறாங்க. அவனோட கையில போய் வச்சு ஆம்பளை கேட்டாலும் பரவாயில்ல, எதனா பீடி கிடி பிடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, அவங்க வச்சிருப்பாங்க. பொம்பளை கிட்ட போய் அறிவு இல்ல உனக்கு அறிவு இல்ல. ஏண்டா அவங்க யாரு? அவங்க தாய்க்குளம். ஒரு குடும்பத்துல விளக்கேத்துறவங்க. அவங்க வச்சு பிடி வச்சிருப்பாங்களா? ஆம்பளை வச்சிருப்பாங்களா? எப்ப வழுக்காச்சதுக்கு எப்படா வச்சு போட்டி கேக்குற? பெத்துன்னு வர மாட்டாங்களா? சரி விடு விடு. என்ன அந்த குட்டி பையனை குட்டி அவங்கிட்ட போற அவனை வேற தோத்துல அவன வேற ஏப்பது கம்னறான். அவன் ஏந்து கல்ல தூக்கி போறான். வச்சு பிடிங்க. ஏமா வச்சு பிடிக்கிறத வரப்பா. புறா புறா வெச்சிர சொல்லடா கம்பெனி. ஏடா தாண்டியா? எத்தனங்க? டேய் ஐயா குல்திட்டா. டேய் எப்படா கொண்டு போலாம் தான் பாத்துக்கற நீ. அற்புதத்தை ஏத்தட்டா. குல்திட்டானா அந்த ஊர விட்டு கொல்ற நம்பர் உங்க அண்ணன் விட்டு அது கிடையாது. அது கிடையாதா? ஏத்திட்டாவா? சோடத்தை ஏற்று. சோடத்தை ஏற்று. சூடத்தை ஏற்று. ஏத்து. ஏத்து. என்னடா? ஏய் பத்த வை காத்துல கிட்ட அஞ்சு பேருக்கு பத்த வை. எஜமா என்னடா? யாரோ நம்மளுக்கு இந்த ஊர்ல சேவனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்குது 15-20 வீடு. இந்த 20 வீட்டுக்காரன் நம்ம தாய் மக்கள் மாதிரி நம்ம கவனிக்கிறாங்க. நம்ம தாய் கிராமம் மாதிரி இருக்குது. சொல்ற அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏண்டா அப்படியே கல்பரி ஏறி மாட்டே. அவன் எனக்கு சண்டை மறுபடியும் ஏத்தி பாறா. இல்லங்க நீ குளிச்சியா இல்லையா? இல்லையா கூட வருவனா? அப்படியே கல்பரி ஏறி மாட்டே. நீ குளிச்சடா? நீ குளிச்சா? கிட்ட கிட்ட குளிக்குறீங்க. கிட்ட கிட்ட எப்படி? கிட்ட கிட்டடா. ஐயோ கிட்ட கிட்ட. என்ன ஒரு நாளைக்கு 10 வாட்டி குளிப்பியா? ஐயோ கிட்ட கிட்ட உண்ணா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 20 நேரம் குளிப்பேன். உண்ணா கிட்ட கிட்ட. அப்ப ஒரு 5 நிமிஷம் ஒரு வாட்டி குளிப்பியா? ஐயோ உண்ணா கிட்ட கிட்ட. 2 நிமிஷம் ஒரு வாட்டியா? ஐயோ உண்ணா கிட்ட கிட்ட. ஒரு நிமிஷம். எப்ப குளிப்பேன்? இல்ல தண்ணில உட்கார்ந்து நடிப்பேனா? ஐயோ உண்ணா கிட்ட கிட்ட. எப்படி தான் குளிப்ப? தீபாவளிக்கு தீபாவளி. இது கிட்ட ஏத்துறாது. வேற என்ன உண்ணா? ஏங்கடா? ஏய் ஒரு பூஜைக்கு பவுலிங் பந்தா போட்டு அட புறம்போக்க. ஏய் தேங்காய் ஒழுங்கா உரிக்காத நார் மட்டும் எடுத்து வந்துற பலாலும் கூட போனேன். உரிடாத. இனியாவது போடு உரி. ஆடா டேய் டேய் முடிச்சிட்டு ஓட. டேய் டேய் மங்குனி. இல்ல இரா. குமுடி இல்ல அது ஓட்சிக்கிரி. அது யார் எந்த தெய்வத்துக்கு ஓட்ச ஏர் வேத்துக்கு? ஏண்டா? என்ன? தேங்காய் குடிங்க அங்க. ஐயோ அவசரத்துல வச்சிருக்க. குடிமே இருக்குது பாரு எத்த சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல. தேங்காய் ஓடி. ஏண்டா? தேங்காய் ஓடுறா. ஒரே அடி. குடிமே இல்லாம தேங்காய் ஓட கூடாதா? ஓட கூடாதுடா. ஏன் தெய்வ குத்து மாதிரி? தெய்வ குத்தம். யார் சொன்னது? இந்த முக்கண் என்பது ஈசனுக்குரியது. இந்த முக்கண்ணானது தெரியக்கூடாது. தேங்காய் உடைபட்ட பிறகுதான் முக்கண் தெரியணும். அது தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. இல்ல தெய்வ குத்தம் ஆயிடும். ஆமா சும்மா கடப்பா. என்னடா? இப்ப ஐப்புங்களுக்கு போறோம் குடிமே சேல தேங்காய் ஓடிக்கிறோம். அது மாதிரி வச்சிர வேண்டியதா? டேய் டேய் நம்பர் பாயிண்ட். தவறு நடந்துச்சு. போனது போட்டோம். தேங்காய் ஒரே அடி 2 பலவா போனோம். எள்ளுக போற மாதிரி போலணும். போடு. என்னடா? நான் போய் போன போடுங்க. தேங்காய் தலை ஓடி பாரு. எது கீக்கு நினைக்கிறப்பா. அதுக்கு நான் கட்டல தோட்டம் விக்கிறாங்க. சரி நேராவது போடு. சரி வச்சிட்டா. எப்படி ஓடிக்கணும்? ஒரே அடி 2 பலவு எள்ளுக போற மாதிரி போலணும். வாழ்ந்து கடாசிரம் கம்முனு. ஏய் இங்க வாங்க. மோத்தாங்க அப்ப 2 பேர் இருக்காங்க தானே. இப்ப யார் செத்துட்டாங்க? இப்ப அமாவாசை தீதிக்கு பாடிச்சுங்க. என்னப்பா பாடாங்க. என்ன இப்ப தேங்காய் கிலோ இரு நான் என்னன்றேன்? தேங்காய் இப்ப என்ன வரணும் கேக்குறேன். சாப்பாடு போடாம பாத்தியா? ஆமா இல்ல தெய்வத்துக்கு ஓடுறோம்னா தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஓடுறாங்க. நான் என்ன சொன்னா இப்ப எந்த கடவுள் என்ன 2ஆ பொழுதுவேன்னு கேக்குது. இல்ல
உடைக்கிறது நம்ம சௌகரியம், உடைக்கிறது தேங்காய் சௌகரியம். நான் என்ன சொல்றேன்னா, நான் ஐயெல்லாம் கூடமே சாப்பாடு போட்டாங்க, அருமையான சாப்பாடு. அம்மாலாம் வேணுமா வேணுமா கேட்டு கேட்டு பரிமாறினாங்க. எப்படி வேண்டுமானாலும் சமை, ஆனால் பரிமாறுவதில் பாசம் இருக்க வேண்டும். உண்மைதாங்க. அந்த பரிமாறத்தை இந்த ஊர்ல நான் பார்த்தேன். நீ மட்டுமா பார்த்த, நானும் தான் பார்த்தேன். சரி, சாப்பாட்டுல எந்த குறை இல்லைங்க, குறையில. ஆனா ஒரே ஒரு குறை வச்சிட்டாங்க. என்னடா ஒரே ஒரு குறை வச்சிட்டாங்க? உண்மையான சாப்பாடு முன்ன வைத்து போய் சொல்றேன் பத்தியா. உங்களுக்கு குறை வச்சிட்டாங்க. என்ன குறை? சாப்பாட்டுல குறை இருக்குது. என்ன குறைன்னு கேக்குறியா? இந்த ரசம் தான் தண்ணியா வச்சிருக்கோம். இன்னும் ஊர்ல ரசத்தை கட்டி கட்டியா வைக்கிறாங்க. எல்லாம் நிக்க மாட்டா, சவுத்துக்கு ஓட்டு என் வீட்ல கட்டி கட்டி வைக்கிறாங்களே. அதான் முன்னாடி வைக்கறா. கட்டி கட்டி வைக்கறாங்க. கட்டி கட்டியா? சுத்தியத்த நரிங்கறங்கள பாத்து. புளியங்கொட்டை டேய் ஏறாம. புளியங்கொட்டை அது. சரி விடுங்க, சாப்பாட்டுல அந்த குறை இல்லங்க. குறையில. எப்படியும் காலைல டிபன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சட்னி என்ன பண்ணுவாங்க? அதனால நம்ம தேங்காய் குடுத்துட்டு பக்கத்துல உட்கார்ந்து அசிங்கறேன். என்னடா? சரி வரமா. அம்மா என்னை காத்து வரவர்களே, என்னை காத்து நீதான் வர வேண்டும். ஆதி சக்தி பக்தா, நீ யாரை கோரி கடந்தவும் இருந்தாயோ அதே வீரமாகாளி ஜோதி வடிவாக காட்சி அளிக்கின்றேன், கண் வீழ்த்து பாருங்கள். பக்தா, என்ன ஒரு திருக்காட்சி தாயே! உலகத்தில் தெய்வத்தை வேண்டி அழைத்தாலும் வராத தெய்வம் எங்களுக்காக ரூபமாக இல்லாமல் அரூபமாக ஜோதி வடிவாக காட்சி கொடுத்த தாயே, தங்களை கோரி தவம் இருந்த காரணம் என்ன தெரியுமா? பக்தா, காற்றென்று மழை என்று பாராமல், அனல் என்ற புனல் என்று பாராமல், ஐம்புலனை மடக்கி ஆத்ம ஞானத்தை நிலையாக நிறுத்தி என்னையே கோரி கடந்தவும் இருந்தீர்களே, என்ன காரணம்? பக்தா, வாழ்வதற்கு சகல வசதிகளும் இருக்கின்றது, ஆனால் வரம் பெறவில்லை என்ற ஒரு சிறிய வருத்தம் எனக்கு இருக்கிறது. நான் வரம் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தங்களை நோக்கி தவம் இருந்தேன் தாயே. பக்தா, என்னையே கோரி கடந்தவும் இருந்தீர்கள். உங்கள் தவத்தை மெச்சி நான் உனக்கு காட்சி கொடுத்தேன். ஆனால் நீயோ வரம் வேண்டும் என்று கேட்கின்றாய். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தடை இல்லாமல் தாராளமாக தருகிறேன். பக்தா, கேட்கின்ற வரம் எதுவாக இருந்தாலும் சத்தியமாக தருவீர்களா? சத்தியமாக தருவேன். செய்து கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் மாற மாட்டீர்களே? மாற மாட்டேன். வரம் கேட்டவருக்கு மறுத்து பேச மாட்டீர்களே? இல்லை. இந்த உலகத்தில் சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம், இப்பேற்பட்ட வரங்களை என் தாயாதிகள் பெற்றார்கள். பெற்ற வரத்தை வைத்து வாழ தெரியாமல் வாழ்ந்து விடுத்து போனார்கள். அதுபோன்று என் வாழ்வு பாதையில் முடியக்கூடாது என்பதற்காக புதுமையான வரத்தை கேட்க போகிறேன். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? உலகில்
ஆண்களாக இருந்தாலும் சரி, மனிதர் குலமாக இருந்தாலும் சரி, அரக்கர் குலமாக இருந்தாலும் சரி, தேவர் குலமாக இருந்தாலும் சரி, ஏன் காலகத்தில் சுற்றி திரிகின்றது அந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆண் பெண் ஒன்று சேர்ந்து யோனின் வழியாக கருதரித்து பிறக்கின்ற எந்த ஒரு குழந்தையாலும் எனக்கு மரணமில்லாத பெருவாழ்வு வேண்டும் தாயே. பக்தா, நீ கேட்ட வரத்தினை அப்படியே கொடுத்து விட்டேன், பெற்றுக்கொள். பக்தா, வர வேண்டும். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். பெண்கள் இந்த பாராய பிரபஞ்சத்தில் பெண்கள் கேவல பெண்கள், அவர்களால் என்ன ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி இருந்தாலும் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே ஏற்படக்கூடாது தாயே. பக்தா, இந்த உலகத்திலே பெண்களை தவிர எந்த ஒரு ஆண் மக்களால் உனக்கு மரணம் என்பதை நேரக்கூடாது என்ற வரத்தினை கேட்கின்றாய், அப்படியானே? நீ கேட்ட வரத்தினை அப்படியே தந்துவிட்டேன், பெற்றுக் கொள்ளுங்கள். பக்தா, வேண்டி அழைத்ததற்காக ஓடி வந்து கேட்ட வரத்தை தந்தீர்கள். பக்தா, ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் ஆயிரம் பக்தா, என்னவென்றால் நான் கொடுத்தேனே இப்பொழுது வரம், அந்த வரம் பொய்க்காத வரம். உண்மைதான். கொடுத்து விட்டு அந்த வரம் பலிக்காது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் வரம் பலிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பக்தா, உனக்கு அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் நான் எதை கேட்டாலும் தருகின்றேன். எனக்கு நீ முதலில் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். பக்தா, தெய்வம் கண்ணெதிரே தோன்றினால் போதும், அந்த தெய்வத்திற்காக தன் உயிரையும் கொடுப்பார்கள் மாநிலர்கள் என்பதை மறந்து விட்டீர்களா? தன் எதிரே காட்சி கட்டு நீங்கள் கேட்கின்ற பலியானது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். அது எப்பேற்பட்ட பலி தெரியுமா? நரபலி கொடுக்க வேண்டும். நரபலிதானே தாயே? ஆமா. உலகத்தில் கேட்கின்ற நரபலி ஆடு வேண்டுமா, கோழி வேண்டுமா, பன்றி வேண்டுமா, இல்ல பல வேண்டுமா, எது வேண்டுமா கேள். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கேட்கும் நரபலியை கொடுத்தால் போதும். எப்பேற்பட்ட நரபலி? அது எப்பேற்பட்ட நரபலி தெரியுமா? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்டி அவனுடைய மனைவியும் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் இல்லறத்தில் இன்புற்று கருவென்று ஒன்று உருவாகும். அந்த கருவானது ஒரு ஆண் கருவாக இருக்க வேண்டும். அந்த ஆண் கருவானது ஒரு வாலிபனாக இருக்க வேண்டும். அந்த வாலிபனை கொண்டு வந்து எனக்கு நீ பலியாக கொடுத்தால் நான் உனக்கு நேரிலே காட்சி கொடுத்து நான் கொடுத்த வரத்தினையும் பலிகமாக செய்வேன். அப்படி என்றால் நீங்கள் கேட்கின்ற நரபலி ஒரு தளர்த்தமில்லை. கருவென்று உருவாக்கி இந்த பூமியில் பிறந்து 16 வயது நிரம்பிய இளம் பாலகனை வெட்டி பலி கொடுத்தால் என் கண்ணெதிரே காட்சி கொடுத்து கேட்கின்ற வரத்தை பரிதமாக்குவேன் என்று உரைக்கிறீர்கள். தாயே, மிக விரைவில் நீங்கள் கேட்ட பலியை நான் ஏற்பாடு செய்கின்றேன். இப்பொழுதே செல், பலியை கொடு. எதற்காக? தங்களை காண வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக. தம்பி, சுற்று திரை ஓடு, நாடைகளை பேடு. அப்பேற்பட்ட பலி எங்கிருந்தாலும் அந்த பால்களை கொண்டு வந்து என் முன் ஒப்படை. தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தொட்டு தாலி கட்டிய மங்கை தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் இல்லறத்தில் இன்புற்று பிறக்கின்ற கரு தலைச்ச கருவாக இருக்க வேண்டும். அப்படி கருவானது பிறந்து 16 வயது நிரம்பிய சிறு பாலனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வழியை ஓடினேன், தேடினேன், அலைந்தேன், திரிந்தேன். எங்கு சென்றோம் கிடைக்கவில்லை. என்ன உன்னை வேறு என்று சொல்வதற்கு எனக்கு அவமானமாக இருக்கின்றது. நீ சொல்வதை பார்த்தால் அப்பேற்பட்ட பலியை கொண்டு வந்து விட்டேன் அண்ணா, வெட்டி பலி கொடுத்து அன்னை காணலாம் என்று சொல்வாய் என்று பார்த்தால் பலி கிடைக்கவில்லை என்று கிடைக்கவில்லை. தகுந்த நேரத்தில் ஓடி வந்திருக்கிறீர்கள். ஆமாம், அந்த மாகாளியை சென்று சந்தித்து வரத்தை வாங்கி விட்டீர்களா? நீங்கள் உரைத்தவர்கால சென்று மாகாளியை வணங்கினேன். மாகாளி ஜோதி ரூபாயை காட்சி கொடுத்தால் அப்படி ஜோதி உருவாக காட்சி கொடுத்து நாங்கள் கேட்ட வரத்தை கொடுத்தால், ஆனால் கொடுத்த வரம் தற்போது பலிக்காத பொய்யான வரம். பலிக்காத பொய்யான வரம். அந்த வரம் கடிதமாக வேண்டும் என்றால் கேட்டால் ஒரு நரபலி. என்ன நரபலி அது? ஏற்பட்ட நரபலி தெரியுமா? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்டிய பெண்ணும் நலச்சம் பெண்ணாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டு கருவென்று ஒன்று ஜனித்து இந்த பூமியில் பிறந்திருந்தால்
அந்த பிறந்த பிள்ளையானவன் ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த ஆண் மகனுக்கு 16 வயது நிரம்பிய இளம் பாலகனை கொண்டு வந்து அந்த தலைச்ச குழந்தை எனக்கு பலி கொடு என்று கேட்டு விட்டால் நானும் தேடினேன், என் தம்பியை தேடினான், சுற்றி திருந்து பார்த்தோம். அப்பேற்பட்ட பலி எங்கேயுமே கிடைக்கவில்லை. தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகின்றது. வராதா பின்ன? வராதான்ற எங்களை பார்த்தால் உனக்கு சிரிப்பாக இருக்கிறது. நடந்தது போதும், நல்லதை நாடி சொல். நல்லதை தான் சொல்கின்றேன். எப்படி? அதாவது வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு ஏன் அழைக்கின்றீர்கள்? நீங்கள் கரத்திலே வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அழைக்கின்றீர்கள். சத்தியமா இல்லாத லோல் போட்டு இதன் விளக்கம் புரியவில்லை. புரியவில்லை. என்ன தெரியுமா? என்ன? இருக்கடா சூரா, உன்னுடைய தாய்க்கு நீ யார்? நான் முதல் மகன் தலைச்சம்பிள்ளை. தலைமகன்? ஆமா. உன்னுடைய மனைவி? அவள முதல் மகள் தான். உங்கள் இருவருக்கும் சேர்ந்த மகன்? மகனும் தலைச்சம்பிள்ளைதான். தலைமகன் தானே? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவனையே பலி கொடுத்து விட? சொன்னாடா, நம்பாத. ஆத்தை கிடைக்குமா, நானு ஊரை கிடைக்குமா, மொத்த பூன்னு சொன்னேன். ஆரம்பத்திலே என் தம்பி சொன்னா, அவன் வார்த்தை நான் கேட்கறான். உன்னை நம்பனேன், நம்பனவனுக்கு எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண பாத்தியா? உன்னை நம்பிதான்டா இன்னைக்கு நான் வந்துட்டேன். என்ன செய்யற பாத்தியா? உனக்கு நான் எப்பவுமே துரோகம் பண்ணேன். எதுக்கு துரோகம் பண்ண பாவி? எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு பிறந்த ஒரே மகன். ஆமா, ஒப்பற்ற மகன். உண்மைதான். தலைக்க வந்த குலக்கொழுது அவனை வெட்டி பலி கூறான்றியே. நான் இல்லை என்று சொல்லவில்லையே. ஆமா, நான் ஒன்று கூறுகின்றேன். என் தம்பி மட்டும் ஆரம்பத்தில் சொன்னேன், வந்துக்கிறான் நாட்டுக்கு எடுக்கிறதுக்குன்னு. போன நான் எதற்காக கூறுகின்றேன்? எதுக்காக? இந்த ஒரு பிள்ளை போனால் என்ன, உனக்கு என்ன வயதாகிவிட்டது? இல்ல, இந்த பிள்ளை இல்லை என்றால் எத்தனையோ பிள்ளைகளை நீ பெற்றெடுத்து விடலாம். உன் மனைவிக்கும் இள வயது, உனக்கும் இள வயது. நீ வரத்தை வாங்க வேண்டுமா வேண்டாமா? வரம் பெற வேண்டும். அந்த அன்னை மாகாளியை நேரடியாக காண வேண்டும். அந்த தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். அப்படி அந்த வரத்தை நீ வாங்கிவிட்டால் இந்த உலகிலே உங்களை எதிர்க்கவோ வெல்லவோ கொல்லவோ யாராவது உண்டோ? யாவரும் கிடையாது. அதனால் கூறுகின்றேன், இந்த பிள்ளை இல்லை என்றால் என்ன, வேறொரு பிள்ளை பெற்றெடுத்து விடலாம். புரியவில்லையே. இந்த பிள்ளை போனால் என்ன? பிள்ளையை வெட்டி பலி கொடுத்து அன்னையின் ஆசையை முழுமையாக பெரு, உலகமே உனக்கு சொந்தமாக. உனக்கு அடிமை பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். தேவர் மூவர் உலகமே உன் காலடியில். நல்லது சொல்ல வந்த ஆத்திரத்தில் அறிவெழுந்து விட்டேன். கோபத்தில் குணத்தை ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும் என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு சில அடிகள் தெரியாமல் அடித்திருந்தால் பெற்றெடுத்த பாசம் எங்களை கருத்து விட்டது. பாசம் இல்லாதவன் எப்படி இருக்க முடியும்? ஆகையால் அடித்து விட்டோம். எங்களை மன்னித்து விடு தம்பி. நாரதர் சொன்னதை நாம் முயற்சிப்போம். விடக்கூடாது. என்னையே அடித்து விட்டீர்களா? சரி, இனிமேல் நீங்கள் பட போகும் அவதியை நான் பார்க்கத்தான் போகின்றேன். நாராயணா, கலகமே கிடக்கவில்லை என்று என் தந்தையிடம் ஓடி சென்றேன். ஆனா அங்கு சென்று என் தந்தை என்னை அடித்து சித்திரவதை செய்தார். இங்கு வந்தால் இந்த பாவிகளையும் என்னை அடித்து சித்திரவதை செய்தார்கள். ஆனால் இவர்கள் படப்போகும் அவதியை நான் பார்க்கத்தான் போகின்றேன். இறைவா, சொல்லாத நாள் இல்லை.